ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பாரு ஒரு அதிர்ஷ்டசாலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும். ஏன்னா இது ஒரு காதல் கிரகம். பேசும்போது அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு இனிமை இருக்கும். அந்த இனிமையிலேயே மற்றவங்க மயங்கிடுவாங்க. கலையில் ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயத்தை கூட அழகாக மாற்றக்கூடியவங்க, அழகாக பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். இவங்களுடைய ராசி அதிபதி இவங்களுக்கு சாதகமாக அமரும் போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் வருது சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். சூரியன் அதாவது நவகிரகங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் இந்த ராசியில் இருக்குது. தாய் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் இதில் இருக்குது. மகன் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்க அப்படி ஒரு குடும்பமாக இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்பத்தின் மீது ஒரு அதீத பிரியம், குடும்ப உறவுகள் மீது ஒரு அதிகமான பாசம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்ப உறவுகள்னா அந்த அளவுக்கு பாசம் காட்டக்கூடியவங்க. அதனால தான் இந்த ரிஷபராசியை ஒரு பந்த பாசம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாவது ராசியாக மிதுன ராசி வரும்போது அதுவும் புதனோட ராசியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய குடும்ப உறவுகள் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயின் மீது அதிகமாக பாசம் இருக்கும். ஏன்னா இரண்டாவது இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால அவங்களுடைய ராசி சின்னம் இரட்டையார்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நெருங்கிய 2 குடும்ப உறவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 3ஆம் இடமான கடகராசி இருக்கிறதுனால சந்திரன் அங்கு அதிபதியாக இருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு விஷயம். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இவங்க நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து 3ஆவது இடத்துல சந்திரன் மனோநிலையை பொறுத்து இவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து கொஞ்சம் மனநிலை இவங்களுக்கு அப்பப்போ மாறும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு சந்திரனுடைய நட்சத்திரமும் இந்த ராசியில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனோதிடத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களால் இவங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மூலிமா சகோதரனுக்கு தான் அதிக நன்மை கிடைக்கும். இவங்களுக்கு வந்து அதிக நன்மை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவங்களால் மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவங்க மூலிமா சகோதரர் மூலிமா அதிகம் வந்து நன்மை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சகோதரன்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தந்தை குடும்ப உறவுகள் மீது அதிகம் ஒரு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்காக எல்லா உதவிகளும் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு செய்வாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனி பகவான், அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன். கிரக அமைப்புகள்
நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா இதுனா வரையிலும் பணம் இல்லாமல் ரொம்ப மனக்கவலையாக எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சோர்வோடு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு திருப்திகரமாக ஓரளவுக்கு லாபமாக அமையிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றலுமே அந்த மாதிரி தான் இருக்கும். சாமர்த்தியமாக பேசுவீங்க, கட்டளை இடுற மாதிரி பேசுவீங்க. அதனால் எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க. எல்லாரும் உதவிகரமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாலாம் செயல்படக்கூடாது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், பணி செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த இடத்துல தடைபடிச்சோ வேலை நின்றுச்சோ அந்த இடத்துல மீண்டும் வேலையை தொடரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில், தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள், எதிரிகளுடைய தொல்லை இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி நண்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியரால் ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த இன்னல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் குறையும். வேலையில் கூட கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்குது, என்னால் செய்யவே முடியல, நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும். வேலைபளு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிம்மதியான சூழல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் ஒரு சில வாக்குவாதங்களை பண்ணிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அதன் மூலிமா ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி சேமிக்கக்கூடிய ஒரு யோகம் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது நிம்மதியோ அல்லது அவங்க மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடையாக இருக்குது. நம்ம வேலைக்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல, நம்மளுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாட்களாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல காரியங்களை நீங்கள் பேசியே சாதிப்பீங்க. உங்கள் பேச்சாற்றல் மூலிமா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசிய இந்த காலகட்டத்தில் சரி செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூட கூடிய நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பணம் வரது கூட கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமல், உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லாமல் கொஞ்சம் கவலையாக இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டீங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை, சக மாணவர்களால் சின்ன சின்ன போட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் உங்களால் சரியாக கூட படிச்சிருக்க முடியாது. ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையும். எதிரிகளுடைய தொல்லை குறைகிறதுனால நல்ல சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதிக நேரம் எஃபெக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனையாளராக இந்த ரிஷபராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, அவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் வர போறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் இழுப்பறியாக இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கடந்த காலத்தில் சில மந்தமான
சாதகமான நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். பழைய பாக்கியில் வசூலாகும். இதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய யோகம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நிறைய ஆசைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் நிறைவேற போகுது இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானம் இருக்கணும். ஏன்னா மகிழ்ச்சி ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் திடீர்னு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன இடைஞ்சல்களும் கூடவே வரும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் ஆகாரங்கள், வெளி உணவுகளை சாப்பிட்றத இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளுவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசியில் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க. நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்வே இல்லை. எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை தடையாகவே இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கும் ஒரு சில பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே கந்த குரு கவசம் சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா அந்த கந்தனோட அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகனுக்கு பிடித்த 6 வெற்றிலையில் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.